ஆணா இருக்கிறபடினால் நான் கல்யாணம் முடிச்சுட்டேன், நான் எங்க வேணா போவேன், நான் யாரை வேணா பார்ப்பேன் என்று சொல்ல முடியுமா? முடியாதே. அதை பெண்களிடத்தில் மட்டும் சொன்னால் ஏன் எங்களை அப்ரஸ் பண்றீங்கன்னு ஏன் சொல்றீங்க? as much as women is subjected into this relationship, so are men. நீங்க தேவ சித்தத்தை செய்வீர்களானால் உங்களுக்கு மட்டும் ஆசீர்வாதம் கிடையாது, உங்களை சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் அது ஆசீர்வாதம். நீ ஒரு வார்த்தை சொன்ன, என்ன சொன்ன? உங்க ஜனம் தான் ஏன் ஜனம். நம்ம சொல்றதுக்கும் கர்த்தர் சொல்றதுக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கு பாருங்க. கர்த்தர் சொல்றாரு, ஏன் ஜனம் தான் ஓன் ஜனம். நல்ல வேலைக்கு இது மோவாபிய ஸ்திரீல பொண்ணு எடுத்திருக்காரு. ஒருவேளை ஒரு பெந்தேகோஸ்தே குடும்பத்தை எடுத்திருந்தாருன்னா ரூத்துங்கிற புஸ்தகமே வந்திருக்காது. நானும் கர்த்தர் வேதம் அப்படிலாம் இருக்க முடியாது. சுத்திகரிப்பே சூசான் அரண்மனையில தான் நடக்கும். உன்னுடைய நற்குணத்தையே நீ மாமியாட்ட தான் காட்ட முடியும். ஏசாயாவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 1வது வசனம். அந்நாளில் 7 ஸ்திரீகள் ஒரே புருஷனை பிடித்து, நாங்கள் எங்கள் சொந்த ஆகாரத்தை புசித்து எங்கள் சொந்த வஸ்திரத்தை உடுப்போம், எங்கள் நிந்தை நீங்கும்படிக்கு உன் பேர் மாத்திரம் எங்கள் மேல் விளங்கட்டும் என்பார்கள். நம்முடைய மணவாளன் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய மணவாளன். நாம் எல்லாரும் அவருக்கு மணவாட்டியா இருக்கிறோம். தேவ சபை ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, நாம் அவருக்கு மணவாட்டியா இருக்கிறோம். அந்நாட்களிலே 7 ஸ்திரீகள் ஒரு புருஷனை பிடித்துக் கொண்டு, உங்க பேரை மட்டும் கொடுங்க ஆண்டவரே, உங்க ஆகாரம்லாம் எனக்கு வேண்டாம், உங்க வஸ்திரம்லாம் எனக்கு வேண்டாம், என் நிந்தை நீங்கும்படி உங்க பேர் மட்டும் எனக்கு இருந்தா போதும், நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துக்கிறேன். நீ யாரு? நான் கிறிஸ்டியன். ஏன்? நான் ஒரு பெந்தேகோஸ்தே சபைக்கு போறேன். இட் ஸ்டாப்ஸ் தேர். அதுக்கு மேல வராதீங்க ஆண்டவரே. I'll just be a name say Christian. My righteousness is my righteousness. I don't need your righteousness. உங்களுடைய நீதிலாம் எனக்கு வேணாம், உங்க ரட்சிப்பின் வஸ்திரம்லாம் வேணாம், உங்க அலங்காரம் எனக்கு வேண்டாம், நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்க மாட்டேன், நான் ஏன் இஷ்டத்துக்கு தான் வாழுவேன். இவ்வளவு பகிரங்கமா நம்ம சொல்ல மாட்டோம். ஆனா செயல்ல கிறிஸ்டியன்ஸ் are very clever. எல்லாமே கர்த்தர் தான் பிரதர், எல்லாமே அவர் சொல்லிதான். நீங்க கூட அந்த மெசேஜ்ல அன்னைக்கு ஒண்ணு சொன்னீங்க பாருங்க, அது அவுட் ஆஃப் கான்டெக்ட்ல எடுத்து கரெக்டா நீங்க கூட சொன்னீங்க தெரியுமா? எல்லாத்திட்டையும் சமாதானமா தானே போக சொன்னீங்க. அதனாலதான் யாரோட சேரக்கூடாது அங்க நான் சேர்ந்துக்கிட்டேன். 2 விஷயம் இதுல சொல்றாங்க. உங்க ஆகாரம் எனக்கு வேணாம், உங்க உடை எனக்கு வேணாம். நம்மை பாதுகாக்கும் வேலை கர்த்தருடையதா இருக்கிறது. நம்முடைய நிர்வாணத்தை மூடுவது, நம்முடைய நிந்தையை மூடுவது, அது தேவனுடைய கடமையாய் அவர் எடுத்துக்கொண்டார். இதை நம்ம சொல்லல, நம்ம இதை ஜெபமா கூட பண்ண வேண்டாம். என்னைக்கு நாம் அவருக்கு மனவாட்டியாய் மாறுகிறோமோ அப்பொழுதே அவர் நமக்கு ஆகாரம் தருகிறவராய் இருக்கிறார். அவர் தன்னுடைய நீதியின் வஸ்திரத்தினால் நம்மை மூட அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். It comes automatically even without our asking for it. And if you don't want it, you have to say no to it. அதைத்தான் இந்த காலத்துல சொல்றாங்க. அதாவது நீங்க ஒண்ணுமே செய்யாட்டி அது தன்னால வந்துரும். ஏன்னா நாம் அவருக்கு மனவாட்டி. ஆனா தேவ சபையில ஒரு சாரார் இருப்பாங்க, என்ன தெரியுமா சொல்லுவாங்க? உங்க பேர் மட்டும் போதும் ஆண்டவரே, நான் கிறிஸ்தவன் என்கின்ற பேர் மட்டும் எனக்கு போதும், எனக்கு உங்களுடைய ஆகாரம்லாம் வேண்டாம். ஆகாரம் என்றால் என்ன? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, யோவான் 4:34 எடுங்க. இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. கர்த்தர் தருகிற போஜனம் என்றால் என்ன? பிதாவின் சித்தம் என்னதென்பதை அறிந்து அதை செய்யும்படியான கிருபையை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் தருகிறார். ஏன் நீங்க சபைக்கு வரீங்க? ஏன் ஊழியருடைய வார்த்தையை கேட்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா அவர் உங்களுக்கு போஜனத்தை தந்திருக்கிறார், அதை சாப்பிடும்படியான கிருபையை தருகிறார். அந்த எண்ணத்தை நம்முடைய சிந்தையில் அவர் வைத்திருக்கிறார். கிரியைகளை செய்து நாம் முடிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தை அவர் நமக்கு தரார். ஆனா ஒரு சாரார் இருப்பாங்க, எப்படி தெரியுமா? அதெல்லாம் வேணாம், உங்க சித்தெல்லாம் எனக்கு வேண்டாம், நான் ஏன் சித்தத்துல செய்வேன், ஏன் இஷ்டத்துல நான் செய்வேன், உங்க சித்தெல்லாம் வேண்டாம். என்னைக்கு ஒரு ஸ்திரீயானவள் விவாகத்திற்கென்று நிச்சயிக்கப்படுகிறாளோ அன்றிலிருந்து அவளுக்கு சுய உரிமை ஒன்றுமில்லை. And that holds true for the man too. ஆனா இருக்கிறபடினால் நான் கல்யாணம் முடிச்சுட்டேன், நான் எங்க வேணா போவேன், நான் யாரை வேணா பார்ப்பேன் என்று சொல்ல முடியுமா? முடியாதே. அதை பெண்களிடத்தில் மட்டும் சொன்னால் ஏன் எங்களை அப்ரஸ் பண்றீங்கன்னு ஏன் சொல்றீங்க? as much as women is subjected into this relationship, so are men. இது எதை குறிக்குது? இது கணவன் மனைவியை பத்தி இப்ப நான் பேசல,
நான் கர்த்தருக்கும் நமக்கும் உள்ள உறவை பற்றி நான் பேசுகிறேன். என்று கர்த்தர் நம்மை அவர் விவாகத்திற்கென்று நிச்சயம் செய்தாரோ அன்றே நாம் நம்முடையவர்கள் அல்ல. கிரயத்திற்கு கர்த்தர் நம்மை கொண்டிருக்கிறார். நான் ஏன் இஷ்டத்துக்கு தான் இருப்பேன் என்று சொல்ல நம்மளால முடியாது. அவர் நம்முடைய மணவாளனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, எல்லா நேரத்தில் இல்லாட்டியும் சில நேரம் இதை நம்ம செஞ்சா என்ன, இதை நான் செய்தால் என்ன? ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், என் பிதாவினுடைய சித்தத்தை செய்து அவருடைய கிரியைகளை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பம் நானே. அந்த அப்பத்தை தான் அவர் ஆகாரமாய் கொடுக்க இருக்கிறார். அவர் கொடுக்கிறாரு. பிரச்சனை நம்ம கிட்ட தான் இருக்கு. அநேகர் வாங்க மறுத்து இருக்கிறோம். ஏன் தெரியுமா? அந்த 7 ஸ்திரீகளை போல உன் பேர் மட்டும் எனக்கு போதும், உன்னுடைய ஆகாரம் எனக்கு வேண்டாம் என்கின்ற சிந்தை இருக்குமானால் இப்பொழுதே அது தேவ சபையை விட்டு எடுத்து போடுவோமாக. இது முதல் சாரார். இரண்டாவது சாரார் பாருங்க, 2வது வசனம் வாசிங்க. ஏசாயா 4. இஸ்ரவேலில் தப்பினவர்களுக்கு அந்நாளிலே கர்த்தரின் கிளை அலங்காரமும் மகிமையுமாய் இருக்கும். உன்னுடைய பேர் மட்டும் போதும் என்று சொல்லுகிற அந்த சாராராய் நீங்கள் இருக்கிறீர்களா? ஆனா கர்த்தர் இன்னொரு கூட்டத்தை சொல்றாரு, இஸ்ரவேலில் தப்பினவர்களுக்கு அந்நாளிலே கர்த்தருடைய கிளை அலங்காரமும் மகிமையுமாய் இருக்கும். மகிமையுமாய் இருக்கும். பூமியின் கனி அவர்களுக்கு சிறப்பும் அலங்காரமுமாய் இருக்கும். ஹல்லேலூயா. அப்பொழுது ஆண்டவர் சீயோன் குமாரத்திகளின் அழுக்கை கழுவி நியாயத்தின் ஆவியினாலும் சுட்டெரிப்பின் ஆவியினாலும் எருசலேமின் இரத்த படிகளை அதன் நடுவிலிருந்து நீக்கி போடும்போது சீயோனில் மீதியாய் இருந்து எருசலேமில் தரித்திருந்து ஜீவனுக்கென்று பேரெழுதப்பட்ட எவனும் பரிசுத்தன் என்று சொல்லப்படுவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய உண்மையான மனவாட்டியாய் ஒரு கூட்டத்தை கர்த்தர் தெரிந்தெடுக்கிறார். ஆமென். அது இந்த சபையாய் மாறட்டும். இதில் உள்ள ஒவ்வொருவரும் இந்த வசனத்திற்கு உட்பட்டவர்களாய் மாறுவீர்களாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இது வேதத்திலிருந்து ஒரு 3 உதாரணத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். எப்படி ஒரு மணவாட்டி அந்த மணவாளனுக்கு உண்மையாய் இருக்க வேண்டும். ஆபிரகாமுடைய பையனாகிய ஈசாக்குக்கு பொண்ணு பார்க்கிறது எலியேசருடைய கடமையாய் வேலையாய் அனுப்புறார். அப்ப எலியேசர் சொல்றாரு, என்ன எலியேசர் சொல்றாருன்னா, நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும்போது குடி என்றும் உன் ஒட்டகங்களும் குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவளோ அவளே நீர் உம்முடைய ஊழியக்காரனாகிய ஈசாக்குக்கு நியமித்தவளாய் இருக்கவும் என் எஜமானுக்கு அனுகிரகம் செய்தீர் என்று நான் அதனாலே அறியவும் செய்தருளும் என்றார். நான் போய் தண்ணி கேட்டா எனக்கு மட்டும் தண்ணி தரக்கூடாது, என்னுடைய ஒட்டகத்திற்கும் நான் தண்ணி தருவேன். நான் அந்த வேலையும் செய்வேன். இது மட்டும் இல்ல, அந்த வேலையும் நான் சேர்ந்து செய்வேன் என்று சொல்லி தன்னை ஒரு அடிமையை போல அந்த எஜமானுக்கு கீழ்ப்படுத்துகிற அவளே உண்மையான மணவாட்டி. ஈசாக்க மறந்துருங்க. ஆண்கள் பெண்களுடைய அந்த சமநிலை உரிமை இதெல்லாம் மறந்துருங்க. யார் கர்த்தருக்கு உண்மையான மணவாட்டி? ஆண்டவரே, நீர் கேட்கிற இந்த வேலை மட்டும் இல்ல ஆண்டவரே, அதோட சேர்த்து நான் இதையும் செய்வேன். ஏன்னா நீங்க மட்டும் இங்க பசியா இல்ல, உங்களை சுத்தி நிறைய பேர் பசியா இருக்காங்க. அதை நான் பார்த்து நீங்க கேட்டதை மட்டும் நான் செய்ய மாட்டேன், நான் இதையும் செய்ய ரெடி என்று யார் சொல்லுகிறார்களோ அவர்களே உண்மையான தேவனுடைய மனவாட்டியா இருப்பார்கள். ஹல்லேலூயா. ஆதியாகமத்தில் ரெபேக்காவுடைய கதையும் ஆபிரகாமுடைய கதையை எழுதியிருக்காங்கன்னு நினைச்சீங்களா? இல்ல பிரியமானவர்களே, இதே போல் அந்த ரெபேக்காவை போல இந்த தேவ சபையும் இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய திட்டமாயிருக்கிறது. ஒரு ஸ்திரீயானவள், ஒரு பெண் மிக குணவதியாய், அவனுக்கு மட்டும் தண்ணி தேவையில்லை, அந்த ஒட்டகமும் கூட தானே வந்துச்சுன்னு அவள் எப்படி குணவதியாய் அறிந்து கொண்டாலோ, சரி நான் தண்ணி, இவன் மட்டும் தண்ணி தானே கேட்டான், நம்மளா இருந்தா தண்ணி தானே வந்து எடுத்து குடி அப்படின்னு சொல்லியிருப்போம். அப்படிதான் நம்முடைய பிள்ளைகளுக்கும் பழக்க வைப்போம். ஆனா வேதம் என்ன சொல்லுது? தெரிந்த நம்முடைய தேவனுக்கு உண்மையுள்ளவர்களாய் எல்லா வேலைகளையும் நான் செய்ய என்னை அர்ப்பணம் செய்கிறேன் என்று அந்த எண்ணத்தை கர்த்தர் இன்றே உங்களுடைய சிந்தைக்குள் கொண்டு வருவாராக. அவளே தேவனுக்கு ஏற்ற மனவாட்டியாய் இருக்கிறார். அவளே ஏசாயா 4வது அதிகாரம் 2-6 வசனத்திற்கு உரியவளாய் இருக்கிறார். இல்லாத பட்சத்துல இந்த எண்ணம் இல்லாதவள் எவளும் ஏசாயா 4:1 போல அந்நாட்களே 7 ஸ்திரீகள் ஒரு புருஷனை பிடித்துக் கொண்டு உன் பேரை மட்டும் எனக்கு தான், என் நிந்தை நீங்கும்படி என் பேரை மட்டும் எனக்கு தான். இப்ப சொல்லுங்க, கர்த்தருடைய பேர் மட்டும் நமக்கு வேணுமா? இல்ல, அவருடைய சித்தத்தையும். கர்த்தர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு,
அவருடைய சித்தத்தை செய்வதும் அவருடைய கிரியைகளை செய்வதும். ரெபேக்கா என்ன பண்ணாங்க? சித்தத்தையும் கிரியைகளையும் செய்தார்கள். And you must be aware of it. And you must be sensitive to the need of the church. When I say church, it means Lord Jesus Christ. கர்த்தருடைய பிரியம் என்ன, அவருடைய தேவை என்ன? அன்னைக்கு ரெபேக்காக்கு சொல்லித்தர யாருமே இல்லை. இன்னைக்கு ரெபேக்கா அவங்களுக்கு சொல்லித்தர 2 பேர் இருக்குமே. அப்ப சொல்லி கொடுத்தும் செய்ய மாட்டீங்கன்னு என்ன அர்த்தம்? நீங்க அந்த 7 ஸ்திரீகளுடைய கேட்டகரி தான். இன்று கர்த்தர் அதை நீக்கி போடுவாராக. முதல் குவாலிட்டி, அவனுடைய தேவை இன்னதென்பதை அறிந்து அவனுடைய வேலையை செய்ய தன்னை அர்ப்பணம் செய்வது. இரண்டாவது 24:55 வாசிங்க. அப்பொழுது அவள் சகோதரனும் அவள் தாயும் 10 நாளாகிலும் பெண் எங்களோடு இருக்கட்டும், பிற்பாடு போகலாம் என்றார்கள். லாபான் சொல்றாரு, என்ன சொல்றாரு? 10 நாள் இந்த பொண்ணு எங்கிட்ட தங்கிட்டு போட்டோம் அப்படின்னு. அதுக்கு எலியேசர் சொல்லுவாரு, 10 நாள்ல வேலைக்கு ஆகாது, நான் வந்த காரியம் எனக்கு நிறைவேறாம போயிரும், இப்பயே கிளம்பணும். நீங்கள் கர்த்தருக்கு மனவாட்டியா இருக்க விரும்புவீர்களானால் காலதாமதம் செல்லாது, இப்பொழுதே நாம் அவருக்கு தண்டில் சேவகம் எழுத வேண்டும். ஹalleluya. இப்பொழுதே நம்ம கிளம்பிடணும். ஹalleluya. ஹalleluya. 10 நாள் அங்க இருந்துட்டு போனா என்ன, இல்லாம போனா என்ன, அது மெசேஜ் இல்ல பிரியமானவர்களே. கர்த்தர் உங்களை அழைக்கும் போது நீங்களும் அப்பயே கிளம்பி வரணும். அவங்கெல்லாம் இருப்பாங்க, எல்லாம் பரலோகத்துக்கு வருவாங்க. ஆனா நாம சொல்லணும், ஆண்டவரே நான் உன்னுடைய மனவாட்டி, நான் வருகிறேன், நான் வருகிறேன். ரெபேக்காட்ட கேக்குறாங்க, போயிடுறியாமா? பொண்ணு என்ன சொல்லுது பாருங்க. ரெபேக்காளை அழைத்து, நீ இந்த மனிதனோட கூட போகிறாயா என்று கேட்டார்கள். அவள் போகிறேன் என்றாள். போகிறேன். உங்க வீட்டெல்லாம் விட்டு வர சொல்லல, உங்களுக்கு பிரியமான சிந்தையில் இருக்கிற ஆசா பாசங்களை விட்டு ஓடி வாருங்கள். உங்களுடைய சுய சித்தத்தை விட்டு ஓடி வாருங்கள். உங்களுடைய சிந்தையில் இருக்கிற எண்ணங்களை விட்டு ஓடி வாருங்கள். அவபக்தியை விட்டு ஓடி வாருங்கள். விக்கிரகாராதனை விட்டு ஓடி வாருங்கள். 24:22. ஒட்டகங்கள் குடித்து தீர்ந்த பின் அந்த மனிதன் 1/2 சேக்கல் எடையுள்ள பொற்காதனியையும் அவள் கைகளுக்கு 10 சேக்கல் எடை பொன்னுள்ள 2 கடாகங்களையும் எடுத்து கொடுத்து, ஒட்டகத்துக்கு தண்ணி கொடுத்த உடனேயே 1/2 சேக்கல். எதுக்கு? தண்ணி கொடுத்ததுக்கு. நீங்கள் செய்கிற ஒரு கிரியையும் வீணாய் போவதில்லை. அதற்கான பிரதிபலனை கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு தருவார். காதுக்கு 1/2 சேக்கல், கடாகம் 1 சேக்கல், இங்க 1 சேக்கல், இங்க 1 சேக்கல். ஆபிரகாமுடைய வேலைக்காரனே இப்படி அலங்கரிப்பானால், ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாயிருக்கிற அவர் உங்களையும் என்னையும் எவ்வளவு அதிகமாய் அலங்கரிக்க வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவரே நம்முடைய நேசர், அவரே நம்முடைய நேசர். 24:53. வீட்டுக்கு வந்துட்டாரு. இப்ப பின்பு அந்த ஊழியக்காரன் வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் வஸ்திரங்களையும் எடுத்து ரெபேக்காளுக்கு கொடுத்ததுமன்றி அவருடைய சகோதரனுக்கும் தாய்க்கும் சில உச்சிதங்களையும் கொடுத்தான். ரெபேக்காக்கு மட்டும் கிடையாது, நீங்க தேவ சித்தத்தை செய்வீர்களானால் உங்களுக்கு மட்டும் ஆசீர்வாதம் கிடையாது, உங்களை சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் அது ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. தைரியமா சொல்ல, யாரும் இல்லை என் நேசர் நல் இயேசு ஒருவரே, அவர் தூய உதிரம் தானே என்னை கொண்ட கிரயமே. யாரும் இல்லை என் நேசர் நல்ல இயேசு ஒருவரே, அவர் தூய உதிரம் தானே என்னை கொண்ட கிரயமே. மாய உலகினின்று மனந்தாரை சொந்தமுமாய், காயம் யாவும் நேயர் அன்பின் நித்திய பரிசமே. மாய உலகினின்று மனந்தாரை சொந்தமுமாய், காயம் யாவும் நேயர் அன்பின் நித்திய பரிசமே. அவங்களுக்கு வெள்ளி பொண்ணு கடாகங்கள்லாம் கொடுத்திருக்காரு, நமக்கு தன்னுடைய இரத்தத்தையே கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஜீவனையே தந்திருக்கிறார். நம்ம இன்னும் எவ்வளவு வைராக்கியமாய் அவருக்காய் வாழ வேண்டும், இன்னும் எவ்வளவு உற்சாகமாய் நமக்கு உண்டான எல்லாவற்றையும் நாம் தர வேண்டும். ரெபேக்காளுக்கு அவ செஞ்சனால கொடுத்தாங்க. ரெபேக்காள் தண்ணி கொடுத்தனால கடாகங்கள் கொடுத்தான். ரெபேக்கா சரி நான் ஒத்துக்கிறேன்னு சொன்னதுனால தனக்கும் தன்னுடைய அம்மா அப்பாக்கெல்லாம் கொடுத்தாங்க. ஆனா இங்க மாறி இருக்கு. இங்க நம்ம செஞ்சா அவர் தரமாட்டாரு, அவர் எல்லாமே நமக்கு தந்துட்டாரு.
எல்லாமே நமக்கு செஞ்சிட்டாரு. ஆகவே நாம் அவருக்கு உண்மையா இருப்போமா. Amen. ஏசாயா 4:2 இப்ப வாசிங்களேன். இஸ்ரவேலில் தப்பினவர்கள் இஸ்ரவேலில் தப்பி நம்மள யார் இப்போ? இஸ்ரவேலில் தப்பின நமக்கு என்ன செய்றார் கர்த்தர்? அந்நாளிலே கர்த்தரின் கிளை அலங்காரமும் மகிமையுமாய் இருக்கும். கர்த்தரின் கிளையாகி அந்த இயேசு கிறிஸ்துவே நமக்கு அலங்காரமாய் இருக்கிறார். பூமியின் கனி அவர்களுக்கு சிறப்பும் அலங்காரமுமாய் இருக்கும். பூமியின் கனிகள் எல்லாவற்றினாலும் கர்த்தர் நம்மை சிறப்பாய் நிரப்ப வல்லவராய் இருக்கிறார். அவருக்கு மனவாட்டியாய் மட்டும் நான் வருகிறேன் என்று சொல்லுங்க. மனவாட்டினா இப்பொழுதுமே எல்லாம் சொல்லுங்க, நான் மனவாட்டி தான். அந்த 7 ஸ்திரீகளும் மனவாட்டி தான். ஆனா என்ன வித்தியாசம்? நீங்க கொடுக்கிற ஆகாரம் எனக்கு வேண்டாம், நீங்க கொடுக்கிற சாப்பாடு எனக்கு வேணாம். நம்ம எல்லாமே மனவாட்டி தான். மனவாட்டி சபைனா எல்லாமே மனவாட்டி தான். சர்ச்சுக்கு உள்ள வர எல்லாருமே மனவாட்டி தான். ஆனா அதிகாரம் 4வது அதிகாரத்துல வசனத்துல இருக்கிற மனவாட்டியா இல்ல 2ல இருந்து 6ல இருக்கிற மனவாட்டியாங்கிறத நீங்க டிசைட் பண்ணும். நீங்க அவருடைய சித்தத்தை செஞ்சு பாருங்க. உங்களை மட்டும் இல்ல, உங்க குடும்பம் எல்லாத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சம்பந்தமே இல்லாத லாபான கூட ஆசீர்வதிப்பார். அடுத்து எஸ்தரை பத்தி பார்ப்போம். எஸ்தர் 2:9-12. அந்த பெண் அவன் பார்வைக்கு நன்றாய் இருந்ததினால் அவளுக்கு அவன் கண்களிலே தயை கிடைத்தது. ஆகையால் அவளுடைய சுத்திகரிப்புக்கு வேண்டியவைகளையும் அவளுக்கு தேவையான மற்றவைகளையும் அவளுக்கு கொடுக்கவும், ராஜ அரண்மனையில் இருக்கிற 7 தாதிமார்களை அவளுக்கு நியமிக்கவும் ஜாக்கிரதைப்பட்டு கன்னி மாடத்தில் சிறந்த ஒரு இடத்திலே அவளையும் அவள் தாதிமார்களையும் வைத்தான். கர்த்தருக்கென்று நாம் மனவாட்டியா இருப்போமானால் நம்ம இஷ்டத்துக்கு எல்லா இடத்துலையும் அலைய முடியாது. சூசான் அரண்மனையில கொண்டு போய் விட்டுருவார். எத்தனை தாதிமார்கள்? 7 தாதிமார்களுடைய கஸ்டடியில தான் நீங்க இருப்பீங்க. எனக்கு சுதந்திரம் இல்லையா? நானும் பெண் தானே, நானும் ஆண் தானே, நானும் அவன் தானே. நீ ராஜாத்தியா ஆகணும்னா நீ எவனாவும் இருக்கக்கூடாது, இவனா மட்டும்தான் இருக்கணும். அப்படித்தான் நாங்கள் எங்களை தண்டில் சேவகம் எழுதியிருக்கிறோம். எங்களுக்கு சுயசித்தம் இல்லையா? எங்களுக்கு போறதுக்கு இடம் இல்லையா? போக விருப்பம் இல்லையா? முடியாமலா? எங்களுக்கு எல்லாம் முடியும். எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு உரிமை உண்டு. ஆனாலும் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எங்களுக்கு உரிமை உண்டு. ஆனாலும் நாங்கள் அதை செய்வதில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக இவைகள் எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணுகிறோம், இன்னும் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா அப்படின்னு பவுல் சொல்றார். எனக்கு லாபமாய் அநேக காரியங்கள் இருக்கிறது. ஒரு அரண்மனைக்குள்ள வந்து அது ஜெயில் வாழ்க்கை மாதிரி தான். அதனால சொல்றாரு, அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக இவைகளே எனக்கு லாபமானவை. நீங்களும் ராஜாத்தியாய் மாற வேண்டுமானால் இதை நாம் தேர்வு செய்வோம். Amen. And one of these days the world will come to an end. ஒரு நாள் ஆகாயத்திலே கர்த்தருடைய கால சத்தம் வரும். வேதம் சொல்லுகிறது எல்லாவற்றிற்கும் முடிவு உண்டு. Everything will come to an end. எல்லாம் ஒரு முடிவில் வரும். அப்பொழுது தண்டில் சேவகம் எழுதின எஸ்தரை போல, ரெபேக்காளை போல கர்த்தருக்கு மனவாட்டியா இருக்க விரும்பினவர்கள் மட்டும் அலங்காரமும் மகிமையுமாய் தேவனுடைய சந்நிதியில் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அப்பொழுது எல்லாம் சொல்லுவாங்க, யார் இவர்கள்? கர்த்தருக்கென்று புதுப்பாட்டை பாடுகிற யார் இவர்கள்? அழகாய் நிற்கிற யார் இவர்கள்? இவ்வளவு அழகாய் இருக்கிறார்களே. ஐயோ, உன்னை லாசருன்ல நினைச்சேன், உன்னை அவன்ல நினைச்சேன், ஏதோ குளோரியஸ் கிளவுடுக்கு போற பரிதாபமான குடும்பம்லாம் நினைச்சேன். And everything is going to come to an end. இவையே நிரந்தரமாயிருக்கும். கர்த்தருக்கென்று நாம் ராஜாத்தியாய் இருப்பதே நிரந்தரமாயிருக்கும். ஆகவேதான் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை நித்திய விவாகத்திற்கென்று நான் நியமித்திருக்கிறேன். It is not a temporary one. It's an eternal wedding. 12 வாசிங்க. ஒவ்வொரு பெண்ணும் 6 மாதம் வெள்ளை போல தைலத்தினாலும் 6 மாதம் சுகந்த வர்க்கங்களினாலும் தங்களுக்குரிய மற்ற சுத்திகரிப்புகளினாலும் ஜோடிக்கப்படுகிற நாட்கள் நிறைவேறி இவ்விதமாய் ஸ்திரீகளின் முறைமைப்படி 12 மாதமாக செய்யப்பட்டு தீர்ந்த 12 மாசமும் ஒரே வேலை தான். 6 மாசம் வெள்ளை போலத்துல சுத்திகரிப்பு, 6 மாசம் சுகந்த வர்க்கத்துல கந்த வர்க்கத்துல சுத்திகரிப்பு.
மற்ற சுத்திகரிப்புகளினாலும் எல்லாம் வெறும் சுத்திகரிப்பு மட்டும்தான் 1 இயர். டெய்லி சோப்பை போட்டு குளிச்சிருப்பாங்க போல. எப்படி எனக்கு ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் இட். ஒரு நாளே சுத்தம் ஆயிடுவோம் தானே. ஆனா கர்த்தருடைய கணக்குல 1 வருஷம் தேவை சுத்திகரிப்பு. நீ ராஜாத்தியா இருக்க வேண்டுமானால் 1 வருஷம் உனக்கு சுத்திகரிப்பு தேவை. ஒரே நாள்ல சுத்திகரிச்சோன்னு வைங்க, இந்த கோவை சரலா மாதிரி தான். ஸ்நேகிதனே என்னோட அரிப்பா இருக்கு. அது ஒரே நாள் சுத்திகரிப்பு, அது பிச்சைக்காரனுடைய சுத்திகரிப்பு. அது சரிப்படாது. நான் தான் கழுவிட்டேன்ல, அப்ப நீ கோவை சரலா தான். நான் எஸ்தரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன், ரெபேக்காலை பத்தி பேசிட்டு இருக்கேன். நீ அரண்மனையில் இருக்கிற, அதை மறந்துடாது. தேவனுடைய மகிமைக்காய் நீ ஆயத்தம் பண்ணப்படுகிறாய், ஹalleluya. மறந்து விடாதே. ஒவ்வொரு வாரமும் சுத்திகரிப்பு நடக்குது. இது பத்தாதுன்னு எக்ஸ்ட்ரா சில கந்த வர்க்கம்லாம் வருதா இல்லையா? மெசேஜுக்கு முன்னாடியே வந்துச்சா? இன்னும் சில பல சுத்திகரிப்புன்னு இருக்கு வசனம். அந்த சில பல சுத்திகரிப்பு வரும், தனிப்பட்ட சுத்திகரிப்பு வரும். நீங்கள் ராஜாத்தியாய் மாறிக்கொண்டிருக்கிறீர்கள். நம்ம யார் தெரியுமா? வல்ல தேவனின் ஏக திரு செல்வ சுதனுக்கே இது சொல்லிலும் நிறையாத அலங்காரம் ஏற்றனையே. அவ்வளவு அலங்கரிப்பு நமக்கு. இப்ப நீங்க நினைக்கிறீங்க ஏதோ சாதாரண ஒரு ஆள், ஆனா அவருடைய நாள் வரும்போது மிகவும் அலங்காரமாய் அலங்கரிக்கப்பட்ட தேவனுடைய ஏக சுதனாம் கிறிஸ்துவுக்கு அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டின் நகரம் நாமே. ஏசாயா 4:3-4 என்ன செய்யறாரு? எஸ்தருக்கு பண்ணது போல இங்க 4வது வசனத்துல இருக்கு பாருங்க. அப்பொழுது ஆண்டவர் சீயோன் குமாரத்திகளின் அழுக்கை கழுவி நியாயத்தின் ஆவியினாலும் சுட்டெரிப்பின் ஆவியினாலும் எருசலேமின் இரத்த பழிகளை அதன் நடுவில் இருந்து நீக்கிவிடும்போது ஹalleluya, சீயோனில் மீதியாய் இருந்து எருசலேமில் தரித்திருந்து ஜீவனுக்கென்று பேரெழுதப்பட்ட எவனும் பரிசுத்தன் என்று சொல்லப்படுவான். பரிசுத்தன் என்று எழுதப்படுகிற பேர் கர்த்தருக்குரியது. நீங்க யாத்ரா புஸ்தகத்துல படிச்சீங்கன்னா the holy one, பரிசுத்தம், பரிசுத்தர் என்று சொல்லுகிறது கர்த்தருக்குரிய நாமம். அந்த நாமத்தையே கர்த்தர் நமக்கு தருகிறார். எப்படி நடக்கும்? நிறைய பேருக்கு ஒருத்தருக்கு மட்டும்தான் இல்ல இது பரிசுத்தமா, ஏதோ ஆசீர்வாதம் கீசீர்வாதம் பரவாயில்ல, பரிசுத்தம் அது நமக்கு உண்மைதான், நமக்கு தூரமானதுதான். உங்களெல்லாம் ஒரு நாள் கூட பரிசுத்தமா இருக்கவே முடியாது. ஒரு நிமிஷம் கூட உங்களெல்லாம் பரிசுத்தமா இருக்க முடியாது. ஆனால் நீங்கள் இந்த சூசான் அரண்மனைக்குள் இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை வெள்ளை போலத்தினாலும் கந்த வர்க்கத்தினாலும் சுத்திகரிப்பின் ஆவியினாலும் அவர் உங்களை சுத்திகரித்து உங்களிடத்தில் இருக்கிற எல்லா இரத்த பழிகளையும் அவர் நீக்கி போட அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். அவர் செய்வார். சொன்னதை செய்யும் அளவு உங்களை கைவிட மாட்டார். உங்களை பரிசுத்தன் என்றும் அவர் மாற்றி விடுவார். சூசான் அரண்மனையில மட்டும் இருக்க பிரயாசப்படுங்க, மீதி அவர் பார்த்துக்குவார். கிறிஸ்தவத்துக்கும் மற்ற மதத்திற்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. மற்ற மதம் நீங்க சுத்தம் செஞ்சுட்டு சுத்தமாக தான் நீங்க உள்ளேயே போகணும், பல தடவை குளிக்கணும், அப்புறம் அங்க போறதுக்கு முன்னாடி காலை கழுவணும், கையை கழுவணும், மூஞ்ச கழுவணும், சுத்தமாக தான் உள்ள போகணும். ஆனா கிறிஸ்தவம் மட்டும்தான் நீ உள்ள வரணும், அவர் உன்னை சுத்தம் செய்வார். நீ எப்படி வேணா வரலாம், அவர் உன்னை சுத்தம் செய்வார். ரூத் என்ன பண்றாங்க பாருங்க. ரூத் அடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டாங்க. கணவன் இறந்தாச்சு, பிள்ளைங்களும் இல்ல, கணவனுக்கு மட்டும் இல்ல, கணவனுடைய அம்மாக்கு யாருமே இல்லாதப்ப கூட அந்த மாமியாருக்கு உண்மையா இருக்க அவள் பிரயாசப்படுகிறாள். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உண்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன், நீர் தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன். சிலர் சொல்லுவாங்க எனக்கு நானும் என்னுடைய காடும் நானும் என்னுடைய லாடும். அப்படிலாம் கிடையாது. நீங்க உங்க லாடுக்கு கீழ்ப்படிஞ்சீங்கன்னா எலியாசருக்கு கீழ்ப்படிங்க, உங்க காடுக்கு கீழ்ப்படிஞ்சீங்கன்னா 7 தாதிமார்களுக்கும், இங்கே 2 தான், அங்க 7 தாதிமார்களுக்கும் நீங்கள் கீழ்ப்படியணும். இங்க உங்க கணவனுக்கு நீங்க கீழ்ப்படுகிறவர்களா இருந்தீங்கன்னா மாமியாருக்கும் கீழ்ப்படியணும். கர்த்தர் சொல்றாரு, நீ சூசான் அரண்மனையில் இருக்கும்போது அவருக்கு சம்பந்தமான யாரா இருந்தாலும் நீ அவரை பின்பற்றி வா. ஹல்லேலூயா. இப்ப தெரியுதா ஏன் ஊழியர்களோட ஐக்கியமா இருக்கணும், ஏன் தேவ சபை ஒற்றுமையா இருக்கணும். நானும் கர்த்தர் வேதம் அப்படிலாம் இருக்க முடியாது. சுத்திகரிப்பே சூசான் அரண்மனையில தான் நடக்கும். உன்னுடைய நற்குணத்தையே நீ மாமியாட்ட தான் காட்ட முடியும்.
கணவனே இல்லை. அப்ப அந்த மாமியார் சொல்றாங்க, இனிமேல் எனக்கு குழந்தையும் பிறக்காது, ஏன்னா என் கணவனும் இறந்து போயாச்சு. இந்த அம்மா சொன்னாங்க, நீர் போகும் இடத்திற்கு நான் வருவேன். கர்த்தர் பார்த்தார், நீனே இப்படி சொல்றியா, இரு. இதற்கு கர்த்தர் ஒரு பிரதியுத்தரம் சொல்றார். இவங்க எங்க போறாங்க? பெத்லெஹேம்க்கு. கர்த்தர் சொல்றாரு, நீ என்ன சொன்ன? நீ போற இடத்துக்கு நான் வருவேன். இப்ப நான் சொல்றேன், நீ போற இடத்துக்கு நானும் வருவேன். நீ போன இடமாகிய பெத்லெஹேமுக்கு தான் நானும் வருவேன். ரூத் மாமியார்ட்ட சொன்னா, நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன். கர்த்தர் ரூத்தை பார்த்து சொல்லுகிறார், நீ போற இடத்துக்கு நானும் வரேன். ஹalleluya, ஹalleluya. அது யூதேயா தேசத்திலே சிறியதா இருந்தாலும் உன்னுடைய விசுவாசத்தை, உன்னுடைய அன்பை, மனவாட்டியினுடைய குணாதிசயத்தை நீ காண்பித்தபடியினால் I'll come there. அந்த அம்மா சொல்றாங்க, நீர் தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன். கர்த்தர் சொல்றாரு, நீ தங்குற இடத்துல தான் நானும் தங்குவேன், அந்த இடத்துல தான் நானும் பிறப்பேன். அந்த அம்மா சொல்றாங்க, உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம், உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம். இதுக்கு கர்த்தருடைய பிரதியுத்தரம் மகத்துவமாக இருந்தது. கர்த்தர் சொல்றாரு, ஏன் ஜனம்தான் ஓன் ஜனமும். நீ மோவாபிய ஸ்திரீயா இருக்கிறாய், ஆனால் நீ சொன்னது நிமித்தம் ஏன் ஜனத்தை ஓன் ஜனமா மாத்துற. எப்படி? ரூத் 4:11 எப்படி ரூத்தை வாழ்த்துனாங்க பாருங்க. 4:11-12. அப்பொழுது ஒளிமுக வாசலில் இருக்கிற சகல ஜனங்களும் மூப்பரானவர்களும் அவனை நோக்கி, அவளை நோக்கி, நாங்கள் சாட்சிதான், உன் வீட்டிலே வருகிற மனைவியை கர்த்தர் இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்த, உன் வீட்டில் வருகிற மனைவி ஆகிய அந்த ரூத்தை, மோவாபிய ஸ்திரீயை இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்த, இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்த 2 பேராகிய ராகேலை போலவும் லேயாளை போலவும் வாழ்ந்திருக்க செய்வாராக. நீ எப்பிராத்தாவிலே பாக்கியவானாய் இருந்து பெத்லெஹேமிலே புகழ் பெற்றிருக்க கடவாய். இந்த பெண்ணிடத்திலே கர்த்தர் உனக்கு அருளி செய்ய போகிற சந்தானத்தினாலே உன் வீடு தாமார் யூதாவுக்கு பெற்ற பேரேசின் வீட்டை போல ஆக கடவது என்றார்கள். நீ புறஜாதி என்கின்ற நிந்தையை நான் நீக்கி என்னுடைய ஜனமாய் நான் உன்னை மாற்றுவேன். ஏன்னா நீ சொன்ன, நீ ஒரு வார்த்தை சொன்ன. என்ன சொன்ன? உங்க ஜனம் தான் ஏன் ஜனம். நம்ம சொல்றதுக்கும் கர்த்தர் சொல்றதுக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கு பாருங்க. கர்த்தர் சொல்றாரு, ஏன் ஜனம் தான் ஓன் ஜனம். நல்ல வேலைக்கு இது மோவாபிய ஸ்திரீல பொண்ணு எடுத்திருக்காரு. ஒருவேளை ஒரு பெந்தேகோஸ்தே குடும்பத்தை எடுத்திருந்தாருன்னா ரூத்துங்கிற புஸ்தகமே வந்திருக்காது. ஏசாயா 4:5. அப்பொழுது கர்த்தர் சீயோன் மலையில் உள்ள எல்லா வாசஸ்தலங்களிலும், இந்த ஆசீர்வாதம் எப்போ? நீங்க ரெபேக்காளை போல வரேன் ஆண்டவரே, வேலை செய்யற ஆண்டவரே. அடுத்தது எஸ்தரை போல சுத்திகரிக்க நான் என்னை அர்ப்பணம் செய்கிற ஆண்டவரே. இந்த மோவாபிய ஸ்திரீ ஆகிய ரூத்தை போல உங்க ஜனம் தான் ஏன் ஜனம் ஆண்டவரே. நீர் தங்குற இடத்துல தான் நானும் இருப்பேன். அது எனக்கு என் கணவன் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை, எனக்கு கண்காணி இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவர் சார்ந்தார் யார் இருந்தாலும் பரவாயில்ல, வரேன்னு நீங்க சொல்றது போல நீங்கள் கர்த்தருக்கு இதே வாக்கை கொடுப்பீர்களானால், கர்த்தர் சொல்ற அப்பொழுது கர்த்தர் சீயோன் மலையில் உள்ள எல்லா வாசஸ்தலங்களிலும் அதன் சபைகளின் மேலும், அதன் சபையாகிய இந்த சபையின் மீதும் மேகத்தையும் இரவில் கொழுந்து விட்டு எரியும் அக்கினி பிரகாசத்தை, ஹalleluya, மகிமையானவைகளின் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும். பகலிலே வெயிலுக்கு நிழலாகவும் பெரும் காற்றுக்கு மழைக்கும் அடைக்கலமாகவும் மறைவிடமாகவும் ஒரு கூடாரம் உண்டாயிருக்கும். அவரே உங்களுக்கு மறைவிடமாகும், அவரே உங்களுக்கு அலங்காரமான கிரீடமாகும், அவரே உங்களுடைய நிழலாகும், அவரே உங்களுடைய மகிமையாகும். கர்த்தர் இருப்பார். இந்த அம்மா சொன்னாங்க, உன்னுடைய தேவனே என்னுடைய தேவன். அதுக்கு கர்த்தர் சொன்னாரு, நீ என்னை பார்த்து சொன்ன, அந்த அம்மாவுடைய தேவன் தான் என்னுடைய தேவன் சொன்ன. இப்ப நான் சொல்றேன் பார், என்னுடைய குமாரனே உன்னுடைய குமாரன், என்னுடைய குமாரன் தான் உனக்கும் குமாரனாயிருப்பான். இந்த ரூத்தின் மீது இருந்த அதே அபிஷேகம் உங்கள் ஒவ்வொருவர் மீதும் வருவதாக, எஸ்தர் மீது இருந்த அதே அபிஷேகம் வருவதாக, ரெபேக்காள் மீது இருந்த அதே அபிஷேகம் இப்பொழுதே வருவதாக. மாயையான இந்த உலகத்தை விட்டு, இந்த பொல்லாத உலகத்தை விட்டு கர்த்தருடைய மனவாட்டியாய் மாறுவீர்களாக. அது உங்களுக்கு அலங்காரமும் அது உங்களுக்கு மகிமையுமாயும் நிற்கும். வரும் நாட்கள் நீங்கள் அதை காண்பீர்கள்.